ஆமாடா, வரும்போது ஞாபகமா டீ தூள் வாங்கிட்டு வந்துரு. ஓகேடா ஓகேடா, போன் வைக்கிறேன். சரிடா, ஓகே. மர்மோள, இப்ப என் மொவன்ட்ட தானே பேசிட்டு இருந்த? ஆமாதே, உங்க மொவன்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பாரு மர்மோள, இதெல்லாம் நல்லா இல்ல. வாடா போடா, இது என்ன பழக்கம்? உங்க அம்மாக்காரி உன்னை சொல்லி வளர்க்கலையா மாப்பிளைய வாங்க போங்கன்னு சொல்லணும்னு? இல்லத்தே, உங்க மொவனை நான் ஃப்ரெண்டா தான் நினைக்கேன், அதனாலதான் வாடா போடான்னு சொன்னேன். சரி போ, வேலைய பாரு. லே ஆமாவாயா, போனவே இல்ல. ஏய், அவிச்ச முட்டை தலையா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அன்னையில இருந்து வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்க. ஏன் உங்க அம்மைக்கு சோறு கறி ஆக்கி திங்கிறதுக்கு வழி இல்லையா? வேணா திங்க இல்லன்னு திங்காம இருக்கா. எங்க அம்மா வீட்ல கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்குது, உங்க ரெண்டு பேருக்கு பிடிக்கலையோ? நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலே உங்க ரெண்டு பேருக்கும் வயித்த கலக்கிருமே. ஏய், தைரியமா இருந்தா சொல்லுல. சொல்லு சொல்லு. வச்சிட்டான் போனை. மக்களே, உன் மாப்பிளையவ இப்படி எல்லாம் பேசுத? ஏத்தே ஏத்தே, நானும் உங்க மொவனை இதே மாதிரி கூப்பிடட்டுமா? மர்மவளே மர்மவளே, எங்க போனா? வாங்க. சொல்லுங்க அத்தை. என்னடா காலையில இருந்து அலாரம் அடிக்கலையேன்னு நினைச்சேன். கரெக்டா அடிச்சிட்டு. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்னை பார்த்தா என்ன உனக்கு அலாரம் மாதிரியே இருக்கு மர்மவளே? சும்மா ஃபன் அத்தை. என்னாச்சு நாத்து? ஏன் முகத்தை தொங்க போட்டுருக்கா? ஃபீவர் மாதிரி இருக்கா நீ? ஐயா ஃபீவரா? இல்ல இல்ல, ஐயோ ஃபீவரா அப்படின்னு தான் கேட்க வந்தேன். முதல்ல அவளுக்கு கஷாயம் வச்சு கொடு, அப்புறம் சாப்பிடறது கொடு. கஷாயமா? அதெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது அத்தை. உனக்கு என்னதான் பண்ண தெரியுது? எல்லாம் வேலை தருவோம்னு சொல்லி அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிடுவா. தெரியலன்னா தெரியாதுன்னு தானே சொல்ல முடியாத. நான் பாட்டுக்கு ஏதாவது பண்ணி பிற நாட்டுக்கு காய்ச்சலோட சேர்த்து வாயில வயித்தால புடிங்கிட்டுனா பிறகு என்னால அதெல்லாம் தாங்க முடியாது. அதுதான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு பண்ண தெரியலன்ட்டு. ஆமா அம்மா, நீனே எனக்கு எதனால பண்ணிட்டா? நீ ஒண்ணும் பண்ண அம்மா. இந்த சேலை எனக்கு அழகா இருக்கா? இந்த நகைலாம் மேட்சா இருக்கா? பார்த்து சொல்லலாம். உனக்கு என்ன குறைச்சலையே மகளே? அழகு அழகுன்னா அப்படி ஒரு அழகு. அழகு அசந்து போகும் அழகு. மர்மவளே வாங்க. சொல்லுங்க அத்தை. அண்ணி, நான் எப்படி இருக்கேன் பாக்க? எப்படி இருக்கேன்னா மனசி மாதிரி இருக்கா? என்ன இது, நம்ம அழகா இல்லையோ இப்படி சொல்றாங்க? ஏம்மா, வண்டி வரதுக்குள்ள நான் அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி மவளே. Much later. என்ன அத்தை, இவ்வளவு நேரம் ஆச்சு, நம்ம நாட்டை காணோம். இந்த வந்துட்டா. ஏன் மவளே இப்படி அழுதுட்டே இருக்கா? யாரும் ஏதாவது சொன்னாவல? பிச்சு போடுறேன். யார் என்ன சொல்ல சொல்லு. அம்மா, யாருமே நான் அழகா இருக்கேன்னு சொல்லவே இல்லம்மா. இந்த சேலை உனக்கு நல்லா இருக்கு, இந்த நகை நல்லா இருக்கு, ஒருத்தரும் சொல்லல. எவ்வளவு நேரமா மேக்கப் போட்டு ரெடியானே, ஆனா ஒருத்தர் கூட என்னை பாராட்டலையே. அவ்வளவு மோசமாவே ரெடியா இருக்கேன். No, 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 no. என் புது மருமவளே. சொல்லுங்க தே. அது ஒண்ணும் இல்ல மருமவளே, புதுசா வந்திருக்க மருமவ வீட்ல எல்லாருக்கும் ஸ்வீட் பண்ணி கொடுக்கணும். நீ பேசாம கேசரி பண்ணிடுறியா? நான் பண்றேன். நீ பண்ணு. உனக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா இந்த அத்தை கேளு. என்ன? சரி தே. அம்மா, நாக்கு நம்ம நம்ம இருந்தது. அன்னி சீக்கிரமா ஸ்வீட் பண்ணி கொண்டு வந்தா நல்லா இருக்கும். சும்மா இருடி, பண்ணி கொண்டு வருவாவா. ஏத்தே. சொல்லு மருமவளே, அதுக்குள்ள கேசரி பண்ணிட்டியா? கொண்டு வா கொண்டு வா. இல்ல தே, எனக்கு ஒரு டவுட். இந்த கேசரியில கலர் வர்றதுக்கு மஞ்சள் பொடி போடவா இல்ல வத்த பொடி போடவா? வாங்க. என்னாச்சுங்க, ஏன் கூப்பிட்டீங்க? ரொம்ப நாளா வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு நேரம் இருக்கு, வா படத்துக்கு போயிட்டு வந்துரும். இந்த உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்ன ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எப்படி போறேன்னு நானும் பாக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி போறேன்னு நானும் பாக்கேன். நான் ரெடிங்க, வாங்க அத்தையை கூப்பிட்டு கிளம்புவோம். ஏமா, என்னாச்சு உங்களுக்கு? யார் இப்படி உட்காந்துருக்கீங்க? லைட்டா வலிக்கிட்டேன் மக்கா, கால்ல அடிபட்டுட்டு அதான் கட்டுப்பட்டுருக்கு. ஐயோ அத்தை, படத்துக்கு உங்களே கூட்டு போனாலும் நினைச்சோம், நீங்க இப்படி இருக்கீங்களே. வாங்குங்க, நம்ம மட்டும் போயிட்டு வந்துரும். அத்தை வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிட்டு. சரி வா, நம்மளே போயிட்டு வந்துரும். அம்மா போயிட்டு வரோம். அண்ணி, என்ன ஷாப்பிங் பண்ணிட்டா வரீங்க? ஆமநாத்து, சூப்பர் சூப்பரான சேலை பாரு நீயே. ஆமா மருமவளே, எல்லா டிசைனும் கலரும் சூப்பர். அதான் அம்மா, அண்ணி எப்பவும் சூப்பரா தான் செலக்ட் பண்ணுவாங்க. மருமவளை பத்தியா திடீர்னு இத்தனை சேலை எடுத்துட்டு வந்திருக்கா? நம்ம மேல எவ்வளவு பாசம் என் மருமவளுக்கு. ஒண்ணு பாசம்லாம் இருக்காது. பாரு, ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பா உன் மருமவா. அது எப்படி நீ 4 சேலை அவளுக்குன்னே எடுத்துட்டு வந்திருப்பா? இந்த பாரு, இந்த மஞ்சள் கலர் அழகு போல இருக்குல்ல, அது எப்படியோ எனக்குன்னு தான் எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த ப்ளூ கலர் வேணா உனக்கு தருவாளா இருக்கும். மத்த 2 சேலையை அவ வச்சுக்கிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருப்பாளா இருக்கும். பாரு, அவளே கொஞ்ச நேரத்துல சொல்லுவா. நினைப்பு தான் பொழப்ப கெடுக்கும். நீ எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டே இரு. இல்ல, ரொம்ப நேரமா உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கியே. அது ஒண்ணும் இல்ல மருமவளே, திடீர்னு நீ 4 சேலை எடுத்துட்டு வந்திருக்கியா? அதான் யாருக்கு எடுத்துட்டு வந்திருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுல என்ன டவுட் இருக்கு? என்கிட்ட கேட்டா நான் சொல்ல போறேன். அன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல வீட்டுல வேலை பார்க்குற எல்லா வேலைக்காரங்களுக்கும் அந்த வீட்டு முதலாளி புடவை எடுத்து கொடுத்தாரு. அதான் நானும் எடுத்துட்டு வந்தேன். இந்த மஞ்சள் கலர் சேலருக்கு பத்தியில அது இந்த வீட்டை கூட்டி பெருக்கி துடைக்கிற வீலுக்கு, அந்த ப்ளூ கலர் சேலருக்கு பத்தியில அது சோறுகறி ஆக்குற வீலுக்கு, அந்த பிங்க் கலர் சேலருக்கு பத்தியில அது நம்ம தோட்டம் துறவிலாம் பாக்குற வீலுக்கு,
அந்த பச்சை கலர் சேலை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கமுத்துறவைகளுக்கு. ஆனா அண்ணி நம்ம வீட்ல தான் வேலைக்கு ஆளே இல்லையே, எல்லா வேலையும் நீங்க தானே பாக்கியே. அதான் நாத்து எல்லா வேலையும் நான் தானே பார்க்கேன். அதான் அந்த 4 சேலையும் எனக்கு. கொண்டாங்க எல்லா சேலையும்.